நிகழ்தகவு. இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தவருக்கு நடந்த பயங்கரம். கல்லால் அடித்தே கொன்ற மர்ம நபர்கள். இருசக்கர வாகனத்தோடு சேர்த்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்திய கொடூரம். மளிகை கடைக்காரரின் கொலைக்கு என்ன காரணம்? ஏன் இந்த இரத்த வெறி? நடந்தது என்ன? மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு குட்டி சந்து இருக்கு. அந்த சந்துக்குள்ள பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. பின்னாடி இருக்கிற கொஞ்சம் வீட்டுக்காரங்க மட்டும்தான் அந்த சந்தை பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த சந்து வழியா வந்த ஒருத்தர் தான் அந்த கோர காட்சியை பார்த்து கதி கலங்கி நின்று இருக்காரு. நாகர்கோயில் கோட்டாறு வயல் தெரு பக்கத்துல உள்ள சின்ன சந்துல ஒருத்தர் எரிஞ்ச நிலையில சடலமா கிடந்திருக்காரு. அவர் பக்கத்துல டூ வீலர் ஒன்னும் எரிஞ்சு கிடந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் எரிஞ்சு கறிக்கட்டையா கிடக்கிறது யாருன்னு விசாரிச்சப்ப அவரு பக்கத்துல உள்ள வயல் தெருவை சேர்ந்த 40 வயசான வேலுங்கிறது தெரிய வந்திருக்கு. அவரை யார் எரிச்சது, எப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு ஏகப்பட்ட கேள்விக்கு விடை தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். பஜார்ல மளிகை கடை நடத்திட்டு வந்த வேலு வெள்ளிக்கிழமை நைட்டு வழக்கம் போல கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு. மளிகை கடைக்கும் அவரோட வீட்டுக்கும் 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். கடையை பூட்டிட்டு இருசக்கர வாகனத்துல வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. ஆள் நடமாட்டமே இல்லாத சந்து வழியா வேலு போயிட்டு இருந்தப்ப யாரோ அவர் மேல கல்லை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. பெரிய கல்லு தலையில பட்டதும் நில குலைஞ்சு போய் வண்டியில இருந்து கீழே விழுந்திருக்காரு வேலு. கீழே விழுந்த வேலுவை சுத்து போட்ட கும்பல் அவர் மேல மண்ணெண்ணெய ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. அவரை மட்டும் கொளுத்தல, அவர் ஓட்டிட்டு வந்த இருசக்கர வாகனத்தையும் சேர்த்து வச்சு கொளுத்தி இருக்காங்க. நெருப்புல சிக்கின கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிச்சு இறந்திருக்காரு வேலு. இது நைட்டு சுமார் 11 மணிக்கு மேல நடந்ததா சொல்லப்படுது. ஆனா காலையில தான் விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்கு. கொல்லப்பட்ட வேலுவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. தன்னோட அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. யார் கூடயாச்சும் முன்விரோதம் இருக்காங்கிற கோணத்துல போலீஸ் விசாரிச்சப்ப வேலுவுக்கு யார் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அடிச்சு சொல்லியிருக்காங்க. சிசிடிவி கேமரா, செல்போன் மூலமா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு போலீஸ் தீவிர முயற்சி பண்ணியும் குற்றவாளிகளை நெருங்க முடியல. வேலுவை யார் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கங்கிற எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்காம போலீஸ் திணறிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. வேலு ரொம்ப சாஃப்டான டைப்புன்னும் யார்கிட்டையும் குரலை ஒசத்தி கூட பேச மாட்டாருன்னும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாருன்னும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க. பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சும் போலீஸுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. ஒருவேளை வழிப்பறி கும்பலை சேர்ந்தவங்க வேலுவை வழிமறிச்சு பணம் நகை பறிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்களோ? அப்போ அவர்கிட்ட பணம் நகை எதுவும் இல்லாததால கடுப்பாகி அவரை உயிரோட எரிச்சு கொண்டு இருப்பாங்களோங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. வேலுவை கொலை பண்ணவங்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கணும். சீக்கிரம் கொலையாளிங்களை பிடிச்சிருவோன்னு உறுதியா தெரிவிச்சிருக்காங்க போலீஸ். நிகழ்தகவு.